ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு தரமான கேம் பார்க்க போறோம். ஸோ இதில் வந்து மேக்னஸ் கால்சன் வந்து பிளாக் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. டூடா ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. கேம் வந்து D4 வந்து ஸ்டார்ட் பண்றாரு டூடா. இப்போ வந்து நைட் F6 வந்து மேக்னஸ் ரிப்ளே பண்றாரு. இது வந்து 10+0 ஃபார்மேட்ல விளையாடப்படுற கேம். இப்போ வந்து C4 வந்து ரெஸ்பாண்ட் பண்றாரு. இப்போ வந்து G6. ஸோ மேக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிஷப் வந்து ஃபியான் கேட்டோ பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு. இப்போ நைட் C3 பிஷப் G7. ஸோ இந்த இடத்துல இப்போ E4. ஸோ டூடாவுடைய சென்டர் பான்ஸ் எல்லாம் பாருங்க ஃபுல்லா வந்து கண்ட்ரோல்டா இருக்கு. அண்ட் மேக்னஸ் கால்ஸோடைய பிஷப் அண்ட் இந்த நைட்டும் பாத்தீங்கன்னா சென்டர் ஸ்கொயர்ஸையும் பாத்தீங்கன்னா நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ வந்து D6 வந்து ப்ளே பண்றாரு மேக்னஸ். இப்போ நைட் F3. ஸோ நைட் F3க்கு அப்புறமா இந்த இடத்துல கேசல் பண்ணிக்கிறாரு மேக்னஸ். இப்போ பிஷப் E2 வந்து ப்ளே பண்றாரு டூடா. ஸோ பிஷப் E2க்கு அப்புறமா இப்போ டூடாவும் வந்து கேசல் பண்றதுக்கு தயாராகிறாரு. இப்போ நைட் பி D7. இப்போ கேசல் பண்றாரு டூடா. இந்த இடத்துல இப்போ E5. ஸோ மேக்னஸ் வந்து சென்டர் பானை புஷ் பண்ணி சென்டர் பானை வந்து சேலஞ்ச் பண்றாரு. இப்போ ரூக் E1. ஸோ இந்த சென்டர் பானை இமீடியட்டா எடுக்கல டூடா. இப்போ ரூக் E8 வந்து ப்ளே பண்றாரு. இப்போ பிஷப் F1. இந்த இடத்துல இப்போ A5. ஸோ இந்த பானை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்போ சென்டர் பானை வந்து எடுக்கிறாரு டூடா. ஸோ D டேக் C5, D டேக் C5. இப்போ குயின் C2. நெக்ஸ்ட் இந்த பிஷப் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மைனர் பீஸ் டெவலப் பண்ணுறதுக்கு இப்போ C6 வந்து ப்ளே பண்ணுறாரு மேக்னஸ். இப்போ H3. இப்போ நைட் C5. ஸோ நைட் C5 மூலிமா பாருங்கள் நைட் வந்து இப்போ இந்த சென்டர் ஆஃப் த போர்டுக்கு வந்துட்டாரு. அண்ட் இப்போ குயினுடைய ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ பிஷப் E3. ஸோ பிஷப் E3 மூலிமா டைரெக்டாகவே இந்த நைட்டுக்கு ஒரு அட்டாக்கு. இந்த இடத்துல இப்போ குயின் E7 ப்ளே பண்ணி இந்த நைட்டை வந்து கவர் பண்ணுறாரு. இப்போ A3. ஸோ A3 ப்ளே பண்ணி இப்போ ஒயிட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பி பானை வந்து புஷ் பண்ணுறதுக்கு தயாராகிறாங்க. இப்போ நைட் FD7. ஸோ நைட் FD7 மூலிமா இந்த நைட்டுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் தராரு, அடிஷ்னல் ப்ரொடெக்ஷன். அண்ட் எந்த நேரத்துலையும் இந்த நைட் எடுத்தால் இந்த நைட் வந்து சென்டர் ஆஃப் த ஸ்கொயருக்கு வந்துருவார். இப்போ B4. ஸோ டூடா வந்து ஃபர்ஸ்ட் இந்த பானை வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. இப்போ இந்த நைட்டுக்கு அட்டாக்கு, இந்த பானுக்கு அட்டாக்கு. ஸோ இந்த இடத்துல இப்போ மேக்னஸ் என்ன பண்ணுறாருன்னா நைட் E6 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல அவருடைய பீசஸை வந்து ரெமென்யூர் பண்ணுறாரு. அண்ட் இந்த ஒரு பிஷப் மட்டும்தான் இன்னும் மேக்னஸ்க்கு வந்து டெவலப் ஆகலை. இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து சப்போஸ் மேக்னஸ் வந்து பான்டெக்ஸ் பான் ப்ளே பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி பான்டெக்ஸ் பானுக்கு அப்புறமா பாருங்க இந்த ஒரு ரூக் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். அண்ட் ஸ்டில் இந்த நைட் வந்து அட்டாக்ல தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ரூக் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணீங்கன்னா திருப்பி ரூக் டெக்ஸ் ரூக்கு இந்த இடத்துல பாருங்கள் நம்ம திருப்பி நைட்டை வந்து E6ல போடுற மாதிரி இருக்கும். இப்போ ஒயிட்டுக்கு வந்து இந்த ஒரு ஓப்பன் ஃபைலை நம்ம ரூக்குக்கு விட்டு கொடுத்த மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ஒரு ரீசனால உங்களால் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல பான்டெக்ஸ் பான்லாம் ப்ளே பண்ண முடியாது. ஸோ மேக்னஸ் கால்சனும் பார்த்தீங்கன்னா நைட் E6 வந்து ப்ளே பண்ணுறாரு. இப்போ ரூக் B1. இந்த இடத்துல பாருங்கள் ரூக்கை வந்து இந்த பி ஃபைலில் போட்டார். ஸோ இந்த பி ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி. இப்போ வந்து நைட் D4 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ நைட்டை வந்து இப்போ சென்டர் ஆஃப் த போர்டில் போடுறாரு. குயினுக்கு வந்து அட்டாக்கு. இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் D4. ஸோ இந்த சென்டரில் இருக்கிற நைட் வந்து ரொம்ப டேஞ்சரான நைட்டுன்றதுனால இந்த பிஷப் வச்சு இப்போ எடுத்துடுறாரு. இப்போ வந்து பான் டெக்ஸ் பிஷப்பு. ஸோ இப்போ இந்த நைட்டுக்கு அட்டாக்கு. இப்போ சிம்பிளாக என்ன நடக்குதுன்னா இந்த நைட் எடுத்துகிட்டு வந்து இந்த E2ல போட்டுறாரு. ஸோ இந்த சென்டர் பானுக்கு வந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும் இல்லையா? ஏன்னா இந்த நைட்டு இந்த ரெண்டு நைட் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பானை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இப்போ மேக்னஸ் என்ன பண்ணுறாருனா C5 ப்ளே பண்ணி இந்த சென்டர் பானுக்கு ப்ரொடெக்ஷன் தராரு. பட் இந்த சென்டர் பானை வந்து எடுத்துக்கிறாரு B டெக்ஸ் C5ன்ட்டு. இப்போ திருப்பி குயின் டெக்ஸ் C5. திருப்பி சென்டர் பானுக்கு ப்ரொடெக்ஷன் வருது. ஸோ இந்த சென்டர் பானுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குயின் இந்த பிஷப் மூலிமா பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் இருக்கு. இந்த இடத்துல இப்போ நைட் F4 வந்து ப்ளே பண்ணுறாரு டூடா. ஸோ உங்களுக்கு தோணும் நைட் F4 ப்ளே பண்ணுறதுக்கு இந்த பான் வந்து ஹேங்கிங்கில் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பானை நம்ம சேஃப்கார்ட் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த பானை நீங்கள் சேஃப்கார்ட் பண்ணணும்னு நினச்சி சப்போஸ் குயின் எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு B2 ஸ்கொயரில் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக D3 ப்ளே பண்ணிக்கலாம். இந்த நைட்டுக்கு அட்டாக்கு, குயினுக்கும் அட்டாக்கு. ஸோ ஈஸி வின்னிங் ஃபார் பிளாக்கு. அப்படி இல்லையா நீங்கள் இந்த பானை கவர் பண்ணுறதுக்காக குயின் B3 ப்ளே பண்ணிங்கனாலும் வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளாக ரூக் டெக்ஸ் E4 ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருந்த குயின் இங்கே வந்ததுனால இந்த E4 ஸ்கொயருக்கு வந்து இப்போ ப்ரொடெக்ஷன் இல்லை. ஸோ ஒயிட்டோடைய சென்டர் பான் வந்து போயிடும். ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லை இந்த ஒரு சென்டர் பானை காப்பாற்றணும்னு நீங்கள் வந்து சப்போஸ் ரூக்கை இங்கே கொண்டு வந்தீங்கனாலும் இந்த இடத்துல நம்ம வந்து குயின் D6 ப்ளே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நைட் வந்து C5க்கு வந்து இந்த ரூக்கை வந்து அட்டாக் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஸோ இந்த ஒரு ரீசன்னால டூடா என்ன பண்ணுறாருனா இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் வந்து நைட் F4 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ நைட் F4க்கு அப்புறமா இப்போ மேக்னஸ் வந்து இந்த ஒரு பானை வந்து எடுத்துக்கிறாரு ஆக்சுவலாக. ஸோ இப்போ டூடாவுடைய ஐடியாவே என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்டை வந்து சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. அதாவது நைட் D5. ஸோ இந்த நைட் D5க்கு இந்த ரெண்டு பான் பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. இந்த நைட்டுக்கு இது ஒரு நல்ல அவுட் போஸ்ட்னே சொல்லலாம். அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல மேக்னஸ் வந்து நைட் C5 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் மேக்னஸ் வந்து அவருடைய ரூக்கே வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் சாக் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகுறாரு. இந்த இடத்துல
ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நைட் C7 மூவ் வந்து அவைலபிளா இருக்கு. இது மூலியமா ஒரு எக்ஸ்சேஞ்சை வந்து ஒயிட் வின் பண்ணலாம். பட் எதுக்காக மேக்னஸ் கால்சன் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்சேஞ்சை கொடுக்குறாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல மேக்னஸ் கால்சனுக்கு நல்ல ஒரு பிஷப் பேர் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த சென்டர் பான்ஸ் பாருங்க சூப்பரா பாசர் பானாவும் இருக்கு. அண்ட் இந்த கார்னர்ல இந்த இருக்கிற இந்த பாசர் பான் ரொம்பவே ஒரு டேஞ்சரான பாசர் பானுன்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் எடுக்கும்போது இந்த நைட்டும் வந்து கேமை விட்டு விலகி போகுது. ஸோ இந்த ஒரு நைட் இங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அவுட் போஸ்டான நைட்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு நைட்டும் வந்து கேம்லேருந்து விலகுது. ஸோ இது மூலிமா மேக்னஸ் கால்சனுக்கு ஒரு நல்ல கவுண்டர் பிளே கிடைக்கும். ஸோ இந்த ஒரு ரீசனால பார்த்தீங்கன்னா மேக்னஸ் வந்து இந்த ஒரு மூவ் ப்ளே பண்ணால் அவருக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் நம்புறாரு. ஸோ டூடாவும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த நைட் C7 மூவ்க்கெலாம் டூடா போகலை. ஸோ மேக்னஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு ரிஸ்க் எடுக்க தோணலை. ஸோ அவனால் என்ன பண்ணுறாருன்னா குயின் D2 வந்து ப்ளே பண்ணுறாரு இந்த இடத்துல. ஸோ குயினை வந்து கொஞ்சம் சென்ட்ரலைஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னா D3. ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா மேக்னஸ் வந்து அவருடைய சென்டர் பானை புஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த மேக்னஸோடைய சென்டர் பானுக்கு இந்த நைட்டு இந்த குயின் பார்த்தீங்கன்னா சூப்பராக கவர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் இந்த ஒரு பான் வந்து தனியாக தான் இருக்கிறாரு. கொஞ்சம் மிஸ்டேக் ஆனாலும் இந்த சென்டர் பான் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. இப்போ வந்து E5 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த பானை வந்து புஷ் பண்ணுறாரு. ப்ளஸ் இந்த பிஷப்போடைய லாங் டயக்னலையும் பார்த்தீங்கன்னா டூடா இந்த இடத்துல கட் பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிஷப் E6. ஸோ பிஷப் E6 மூலிமா இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல டூடா இந்த பானை புஷ் பண்ணுறதுக்கான இன்னொரு ரீசனும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நைட்டை வந்து இங்கே கொண்டு வரலாம். நைட் F6. ஸோ இப்போ மேக்னஸ் அதை அலோவும் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அவருடைய இந்த லாஸ்ட் மைனர் பீஸை வந்து டெவலப் பண்ணுறாரு. இப்போ நைட் F6. ஸோ இந்த நைட் F6 மூலிமா பார்த்தீங்கன்னா கிங்குக்கு அண்ட் இந்த ரூக்குக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்க்கு இந்த இடத்துல நீங்கள் இந்த நைட்டை இப்போ எடுத்து ஆகணும். இப்போ பிஷப் டெக்ஸ் நைட்டு, பான் டெக்ஸ் பிஷப். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ஒரு லாங் டயக்னலான பிஷப் மேக்னஸ் கால்சன் விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு நீங்கள் தோணலாம். பட் ஸ்டில் மேக்னஸ் வந்து ஒயிட்டோடைய இந்த பவர்ஃபுல்லான நைட்டையும் வந்து கேம் விட்டு எலிமினேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல ரொம்பவே கேர்ஃபுல்லாக மேக்னஸ் கால்சன் ஆடணும். ஸோ அஃப்கோர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல வந்து அந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. என்ன மிஸ்டேக்ன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் கேஷுவலாக ரூக் B8 ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல கேம் முடிஞ்சிடும். குயின் H6 மூலிமா நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து செக்மேட் வந்து காத்துட்ருக்கு. இந்த ஒரு பான் ரொம்ப டேஞ்சரான பானு. ஸோ இந்த ஒரு ரீசனால் மேக்னஸ் என்ன பண்ணுறாருன்னா நைட் D7 ப்ளே பண்ணி இந்த பானை ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுறாரு. இது பண்ணியே ஆகணும். ஸோ மேக்னஸும் அதை பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ என்ன நடக்குதுன்னா சிம்பிளாக ரூக் டெக்ஸ் B7. ஸோ இந்த பான் வந்து மேக்னஸ்க்கு போகுது. பட் அதுக்கு மாறாக மேக்னஸ் வந்து இந்த ஒரு முக்கியமான பானை எடுக்கிறாரு. நைட் டெக்ஸ் F6. ஸோ நைட் டெக்ஸ் F6க்கு அப்புறமா குயின் டெக்ஸ் D3. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் மேக்னஸோடைய சென்டர் பான் வந்து போயிடுச்சு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா மேக்னஸ்க்கு வந்து இந்த கார்னரில் இந்த பான் வந்து ரொம்பவே சூப்பராக பாசர் பான் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. இப்போ வந்து குயின் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. குயின் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்போ இந்த பானை வந்து ஃபர்தராக புஷ் பண்ணுறாரு. ஸோ மேக்னஸோடைய ஐடியாவே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பானை டூடா எடுத்ததுக்கு அப்புறமா குயினை வந்து எலிமினேட் பண்ணுறாரு. ஸோ குயினை எலிமினேட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த பானுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த பானை ஃபர்தராக புஷ் பண்ணுறாரு. ஸோ அவருடைய பானை புஷ் பண்ணுறதுக்கு எப்படிலாம் வழி இருக்குமோ அந்த மாதிரிலாம் அவர் திங்க் பண்ணி குயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு லாங் டயக்னலான பிஷப்பை வந்து பவர்ஃபுல்லான ஒயிட்டோடைய நைட்டுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரியான சில ட்ரிக்ஸ்லாம் ப்ளே பண்ணுறாரு. இப்போ பிஷப் F1. ஸோ பிஷப் திருப்பி வந்து F1கே போயிட்டாரு. இப்போ நைட் D7. ஸோ நைட்டை வந்து இப்போ கம்ப்ளீட்டாக இந்த சைடு கொண்டு வராரு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரூக் வந்து இந்த பானுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இந்த நைட்டையும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு கொண்டு வராரு மேக்னஸ். ஸோ இந்த இடத்துல இப்போ நைட் D4. ஸோ ஒயிட்டும் பார்த்தீங்கன்னா அவருடைய நைட்டை கொண்டு வராரு. இப்போ நைட் C5 ரொம்பவே ஆப்வியஸான மூவ். இந்த பானுக்கு சப்போர்ட்டு ப்ளஸ் இந்த சைட்லேயும் நைட் பாயறதுக்கு தயாராக இருக்கிறாரு. இப்போ இந்த ரூக்குக்கும் அட்டாக். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பிஷப்புக்கும் அட்டாக் இருக்குது. ஸோ டூடா என்ன பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு அவருடைய ரூக்கை வந்து காப்பாற்றிக்கிறாரு. இப்போ வந்து ரூக் E8 ப்ளே பண்ணுறாரு. ஸோ ஃபர்தராக இந்த நைட்டுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறாரு. இந்த ரூக் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, இந்த ரூக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ மேக்னஸோடைய 2 ரூக்ஸும் பாருங்கள் பர்ஃபெக்டாக பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ மேக்னஸோடைய எல்லா பீஸுமே ஆக்டிவேட் ஆயிருக்கு. பட் டூடாவுடைய இந்த பிஷப் இன்னும் ஆக்டிவேட்டே ஆகலை. இப்போ நைட் டெக்ஸ் E6. ஸோ இந்த ஒரு பிஷப் ஆக்டிவான பிஷப்பை எடுக்கிறாரு. பட் அதுக்கு மாறாக டூடாவுடைய இந்த ஆக்டிவான நைட்டும் போகுது. இந்த இடத்துல நைட்டை வச்சு எடுக்கல மேக்னஸ் கால்சன், பானை வச்சு எடுக்கிறாரு. ஸோ அவருடைய பான் பிரிஞ்சாலும் ஸ்டில் இந்த பானுக்கு இந்த நைட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் நைட் வந்து இந்த இடத்துல இருக்கிறது கொஞ்சம் அவசியமான விஷயம் நினைக்கலாம். ஏன்னா நைட் இங்கே போயிட்டதுக்கு அப்புறமா திருப்பி நைட் இங்கே வந்து வரணும், ஒரு டெம்போவை வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்டில் இந்த பானை பார்த்தீங்கன்னா இந்த நைட் வந்து பிளாக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு ரீசனால் மேக்னஸ் கால்சன் இந்த இடத்துல கரெக்டான ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு.
இந்த இடத்துல பாருங்க மேக்னஸ் கால்சனுடைய 2 ரூக்கு, நைட் இந்த ஒரு பானுக்காக எவ்வளோ அழகா கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரூக் A1 ஸோ இந்த பானை வந்து பிளாக் பண்ண பார்க்குறாரு. இப்ப கிங் F7 ஸோ மேக்னஸ் கால்சனுடைய லாஸ்ட் பீஸ் அதாவது அவருடைய கிங்கை வந்து இந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ணார். ஸோ எல்லா பீஸுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிளேஸ் ஆயிருக்கு. இப்போ கிங்கை மட்டும் நம்ம கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணால் போதும். ஸோ மேக்னஸ் கால்சனும் அதான் பண்ணுறாரு. இப்போ ரூக் A3 ஸோ இப்போ ரூக் A3 ப்ளே பண்ணி கம்ப்ளீட்டாக இந்த பானை பிளாக் பண்ணுறாரு. இப்போ கிங் E7 ஸோ மேக்னஸ் அவருடைய கிங்கை வந்து இந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ணுறாரு. இப்போ பிஷப் E2 ஸோ பிஷப் E2 ப்ளே பண்ணி இந்த பிஷப் மூலிமா இந்த கிங்குக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் தராரு. ஸோ டூடாவும் அவருடைய கிங் இந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ணியே ஆகணும். இப்போ கிங் D6 இப்போ கிங் F1 ஸோ இப்போ ரூக் CB8 ஸோ இந்த இடத்துல ரூக் எக்ஸ்சேஞ்ச் கேட்குறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக ரூக் எக்ஸ்சேஞ்சு பிளாக் வந்து ஒயிட் வந்து பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு வந்து ரொம்பவே சுலபமாக போயிடும் மேக்னஸ் கால்சனுக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் ரூக் இங்கே வரதுக்கான வாய்ப்பு அண்ட் இந்த ஒரு நைட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பானுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நைட்டை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஒயிட்டு கிட்ட இந்த ரூக்கை தவிர்த்து வேறு எந்த பீஸுமே கிடையாது. ஏன்னா இது வந்து லைட் ஸ்கொயர் பிஷப்பு, நைட் வந்து டார்க் ஸ்கொயரில் இருக்குது. ஸோ ரூக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது ஒரு பெட்டரான ஐடியா கிடையாது. ஸோ டூடாவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரூக்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த இடத்துல கிங் E1 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ மேக்னஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்கிறார். இப்போ ரூக் டெக்ஸ் ரூக்கு, பான் டெக்ஸ் ரூக். ஸோ அதுக்கு மாறாக டூடாக்கு இங்கே ஒரு சின்ன இந்த பான் மூலிமா ஒரு கவுண்டர் பிளே கிடைக்குது. பட் ஸ்டில் அது போதுமானதாக நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல கிங் C7 ஸோ கிங்கை வந்து திருப்பி ஆக்டிவேட் பண்ணார். இந்த வழியாக கிங் வந்து கேம்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ கிங் D2 கிங் B6 கிங் C2 இப்போ ரூக் F8 ஸோ ரூக் F8 மூலிமா இந்த பானுக்கு ஒரு அட்டாக். இந்த இடத்துல நீங்கள் நினைக்கலாம் நம்ம வந்து கிங் C7க்கு பதிலாக கிங்கை எடுத்துகிட்டு வந்து C6ல போடலாமே, ஏன்னா நெக்ஸ்ட்டு கிங்கை வந்து இந்த A5ல போட்டோம்னா கிங்கை இங்கே வச்சு நம்ம பிளாக் பண்ணலாமே நீங்கள் நினைக்கலாம். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரூக் F8 ப்ளே பண்ணி இந்த பான் அட்டாக் பண்ணுறோம். இந்த பானை நீங்கள் புஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல இப்போ கிங் A5 ப்ளே பண்ணிக்கலாம். கிங் A5 மூலிமா ரூக் இந்த வழியாகவும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா தான். ஸோ இந்த இடத்துல வந்து எனிவே கிங்கை வந்து இங்கே போட்டாலும் பான் இங்கே தான் ரீச் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வழியாகவும் டூடா வந்து பிளாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. கிங் C2 இப்போ சிம்பிளாக ரூக் F8 ப்ளே பண்ணி இந்த பானை அட்டாக் பண்ணுறாரு. இப்போ F3 ப்ளே பண்ணுறாரு இந்த பானை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு. இப்போ திருப்பி ரூக் வந்து C8க்கே வந்துடுறார். ஸோ இந்த ஒரு நைட்டை நம்ம ரிமூவ் பண்ணோம்னா ஒரு டிஸ்கவரி வரும். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அது ஒயிட்டுக்கு ஒரு பெரிய த்ரெட்டே கிடையாது. ஸோ ஒயிட் இந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா ரூக் எடுத்துகிட்டு வந்து இந்த பானை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இந்த நைட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த பானுக்கு வந்து அட்டாக் வரும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல இப்போ கிங் A5 வந்து ப்ளே பண்ணுறாரு மேக்னஸ். ஸோ ஃபஸ்ட்டு அவருடைய கிங்கை வந்து கரெக்டான பொசிஷனுக்கு கொண்டு வந்துக்கிறாரு. இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக கிங் B2 ஸோ கிங் B2க்கு அப்புறமா இப்போ பாருங்கள் கிங் வந்து B4 வந்துட்டார். ஸோ இப்போ மேக்னஸோடைய கிங் வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருக்குது இந்த பானை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இடத்துல டூடா என்ன பண்ணுறாருன்னா F4 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ F4 மூலிமா ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் ஆகி போயிடுச்சு. இந்த இடத்துல மேக்னஸ் கால்சனுக்கான வின்னிங் மூவை வேணால் நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல மேக்னஸ் என்ன பண்ணுறாருன்னா ரூக் D8 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ ரூக்கை வந்து அழகாக இந்த வழியாக கொண்டு வராரு. ஸோ மேக்னஸோடைய ஐடியாவே என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பானை இங்கே புஷ் பண்ணிவிட்டு ரூக்கை வந்து செகண்ட் ரேங்க்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா திருப்பி பானை நம்ம செகண்ட் ரேங்க்கு கொண்டு வரலாம். இதே இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல ரூக் C3 ப்ளே பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல இப்போ ரூக் D8 வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்காது. ஏன்னா இந்த இடத்துல ரூக் மூலிமா ஒரு செக் இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஒரு பானை எடுத்து தான் ஆகணும். இந்த பானை எடுக்காமல் நீங்கள் கிங்கை வந்து A5க்கு கொண்டு வந்தீங்கன்னா இந்த நைட் வந்து போயிடும். ஸோ நீங்கள் இந்த பானை எடுத்து தான் ஆகணும். பட் இந்த இடத்துல ஸ்டில் பார்த்தீங்கன்னா ரூக் D4 மூலிமா ஒயிட் வந்து இந்த கேமை ஃபினிஷ் பண்ணிவிடுவார். ஸோ இந்த ஒரு ரீசனால் ரூக் C3 பார்த்தீங்கன்னா கரெக்டான மூவாக இருந்திருக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில். பட் டூடா என்ன பண்ணிட்டார்னா எஃப் பானை புஷ் பண்ணி ரூக் D8க்கு வந்து வழி விட்டுட்டாரு. ஸோ ரூக் D8 மூவ் மேக்னஸ் கால்சன் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாரு. இப்போ B6 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த பான் மூலிமா ஒரு கவுண்டர் ப்ளே கொடுக்க முடியுமான்னு பார்க்குறாரு. இப்போ இந்த பானை புஷ் பண்ணுறாரு. இப்போ கிங்குக்கு செக். இப்போ கிங் மூவ் ஆனதுக்கப்புறமா ரூக் வந்து செகண்ட் ரேங்குக்கு வராரு. நெக்ஸ்ட் பானையும் திருப்பி ஃபர்தராக மேக்னஸ் கால்சன் புஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறார். ஸோ ரூக் D8 உடைய ஐடியாவே பார்த்தீங்கன்னா ரூக்கை செகண்ட் ரேங்க்கு கொண்டு வந்து பானையும் செகண்ட் ரேங்க்கு கொண்டு வரது தான். இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக B7 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல இந்த நைட்டை வந்து டைவர்ட் பண்ணுறாரு. ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரூக்கை வச்சு இந்த பானை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அந்த நைட் டெக்ஸ் B7 இப்போ ஃபஸ்ட்டு ரூக் மூலிமா ஒரு செக் வருது. கிங் C3 திருப்பி ரூக் மூலிமா செக். இப்போ கிங் B4 இப்போ ரூக் E4 செக்கு. இப்போ கிங் C5 இப்போ ஃபைனலாக இந்த பானை வந்து எடுக்கிறார். ஸோ இந்த பானை எடுத்ததுக்கப்புறமா இந்த பானை வந்து இப்போ புஷ் பண்ணி கிங்குக்கு செக் தரார். ஃபைனலாக பாருங்கள் மேக்னஸ் கால்சனுடைய இந்த பான் வந்து செகண்ட் ரேங்குக்கு வந்துச்சு. இந்த இடத்துல இப்போ கிங் வந்து இந்த கார்னர் வந்துட்டார். ஸோ கிங் கார்னர் வந்ததுக்கப்புறமா பாருங்கள் இந்த இடத்துல அழகாக நைட் வந்து A5 வந்துட்டார். நெக்ஸ்ட் நைட் B3 மூலிமா நம்ம செக்மேட்டுக்கு த்ரெட்டன் பண்ணுறோம். ஸோ அதை தடுத்தே ஆகணும். அதனால் இப்போ டூடா வந்து ஃபஸ்ட்டு கிங்குக்கு ஒரு செக் தராரு. இப்போ கிங் மூவ் ஆனதுக்கப்புறமா திருப்பி செக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள்
இங்கே ஒரு செக் கொடுத்து கிங் மூவ் ஆனதுக்கப்புறமா இப்போ ஃபைனலாக இந்த ரூக்கை வச்சு அப்படியே பிளாக் பண்ணுறாரு பாருங்க. ஏன்னா நெக்ஸ்ட் கிங் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ணிக்கலாம், செக்மேட் த்ரெட் இருக்காது. ஸோ இந்த இடத்துல ஸ்டில் பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கால்சன் இந்த இடத்துல ஒரு செக் தராரு. இப்போ கிங் டெக்ஸ் பான். ஸோ இந்த ரூக்கோடைய ப்ரொடெக்ஷன் மூலிமா கிங் வந்து இந்த பானை எடுத்துக்கிறாரு. நீங்கள் நினைக்கலாம் ஓகே இந்த பானை எடுத்துறாரு, இப்போ ஒயிட்டோடைய பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடுச்சா நீங்கள் நினைக்கலாம். பட் ஸ்டில் இந்த இடத்துல ஒரு வின்னிங் சீக்வன்ஸ் இருக்குது மேக்னஸ் கால்சனுக்கு. ஸோ மேக்னஸ் அதை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. நைட் C1 செக். ஸோ நைட் C1 செக் மூலிமா இந்த பிஷப்க்கு அட்டாக்கு, கிங்குக்கு அட்டாக்கு. ஸோ ரூக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிஷப்பை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது மூலிமா மேக்னஸ் கால்சன் ஒரு பீஸை வந்து வின் பண்ண போறாரு. இப்போ கிங் B1க்கு அப்புறமா பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த ரூக்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு, நெக்ஸ்ட் இந்த பிஷப்பை எடுக்கிறாரு. ஸோ மேக்னஸ் கால்சனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்தராக இந்த பானை டூடா புஷ் பண்ணி இந்த பானை வந்து டிவியேட் பண்ண ட்ரை பண்றாரு. ஸ்டில் பார்த்தீங்கன்னா G-Tex F5. இப்போ வந்து கிங் வந்து நைட் பக்கத்தில் வர ட்ரை பண்ணுறாரு. இப்போ ஃபர்தராக நைட்டை வந்து இந்த F4ல புஷ் பண்ணுறாரு. இந்த பான் இல்லை இந்த பான், எந்த பானாவது கண்டிப்பாக போய் தான் ஆகும். இந்த இடத்துல இப்போ G4 ப்ளே பண்ணுறாரு. இப்போ இந்த நைட்டை வச்சு இந்த பானை எடுத்துக்கிறாரு. இப்போ பான் டெக்ஸ் பானை. ஸோ ஆளுக்கு ஒரு பான் இருக்குது, பட் மேக்னஸ் கால்சன் கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல மேக்னஸ் கால்சன் அழகாக அவருடைய பீஸை வந்து கன்சல்டேட் பண்ணுறாரு. ஸோ கன்சல்டேட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல இந்த ஒரு பர்டிகுலர் மூவை பாருங்கள். கிங் இங்கே வந்ததுக்கப்புறமா மேக்னஸ் கால்சன் ஒரு வெயிட்டிங் மூவ் ப்ளே பண்ணுறாரு. நைட் கிங் D5. ஸோ கிங் D5க்கு அப்புறமா பாருங்கள், இந்த இடத்துல கிங்குக்கு எந்த விதமான ஒரு இடமும் கிடையாது ஒயிட்டோடைய கிங்கு. ஸோ இந்த ஒரு பானை விட்டு ஒயிட்டோடைய கிங் விலகி தான் போய் ஆகணும். இப்போ வந்து கிங்கை வந்து இந்த F4ல போகிறாரு. இப்போ இந்த பானை வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இது ரொம்ப ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம என் கேமில் வந்து இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இந்த இடத்த நான் நிறுத்தி சொல்கிறேன். இப்போ கிங் G4, கிங் டெக்ஸ் F6. ஸோ இந்த இடத்துல கிங் H5. இப்போ சிம்பிளாக கிங் வந்து F4 வராரு, F5 வராரு. இப்போ கிங் H4. இந்த இடத்துல கிங் G6க்கு அப்புறமா மேக்னஸ் கால்சன் இந்த கேமை வந்து வின் பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு கேம் பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கால்சனுக்கு மஸ்ட் வின் சிச்சுவேஷன். ஸோ இந்த கேமை மேக்னஸ் கால்சன் விட்டுட்டாருன்னா டோர்னமெண்ட்லேருந்தே அவர் வெளியேறிடுவார். ஸோ இந்த ஃபைனலில் மேக்னஸ் கால்சன் வந்து லூஸ் பண்ணிட்டதா கணக்காயிடும். ஸோ இந்த ஒரு கேமை வின் பண்ணாதான் மேக்னஸ் கால்சன் கேமை வந்து நியூட்ரலைஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஸோ ஒரு மஸ்ட் வின் சிச்சுவேஷனில் மேக்னஸ் கால்சன் இந்த கேமை வின் பண்ணி அடுத்த கேம்லையும் பார்த்தீங்கன்னா டூடாவை வின் பண்ணி அவர் ஃபைனலை வின் பண்ணார். ஸோ எப்போவுமே ஒரு ப்ரெஷரான சிச்சுவேஷனில் மேக்னஸ் கால்சன் இந்த மாதிரியான ஒரு கம்பேக் கொடுக்குறதுனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்டில் அவர் வந்து நம்பர் 1 பிளேயராக இருக்கிறாரு. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். தேங்க்யூ.